மாசூரன் என்ன வந்து பல கூட்டம் நடத்தும் போது ஒரு கூட்டத்தில் வந்து ரங்கராஜ் பாண்டேவை கூட்டம் நடத்திட்டாரு. அவ்வளவு பேர் சோசியல் மீடியால அலறிட்டான். ரங்கராஜ் பாண்டெல்லாம் ஒரு ஆள் அண்ணன் கூப்பிடலாமா மாசூரன் என்ன சொல்றேன், கூப்பிட்டேன். சரி, நம்ம கூப்பிடணும். அதுக்கான நம்ம மேன்மையான ஆளாகணும். நம்ம என்ன ஆகிறோம், என்கிட்ட எதிர்த்து பேசுற கருத்து இருக்கு, நீ வா நல்லா கடைகிரி வந்து சொல்லு வந்து என்ன சொன்னார் அவர்கிட்ட சில மேடையில் வந்து அழுது குழப்பிட்டு போனாரு, நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களே அப்படின்னு. வயலில் தவிர ஒன்றும் செய்ய முடியாது. நீங்க என்ன செய்ய, உங்க கருத்து இருக்கா? அது எங்க வந்தது மாசுபவன் தெரியுமா? அது இப்ப இந்த திருவிழாவில் இல்லை, அது பெரியார் கிட்ட வந்தது. பெரியார் எதிர்த்து பேசலாம், அதுல நான் மேடை போடும்போது பெரியார் போல எதிர்கருத்து பேசியவனை மேடையில் அமர வைத்து பேச வைத்த ஆளே உலகத்தில் கிடையாது. பெரியார் ஆதரிச்சு பேசுறவங்கள எதிர்த்து பேசுறவங்கள மேடை கூப்பிடுவார். பேசி முடிச்சுட்டு அதுக்கு மாற்றா நம்ம கிட்ட என்ன கருத்து இருக்கோ அதை பேசுவார். அதை போல ரங்கராஜ் பாண்டே மட்டும் முடிஞ்சா அண்ணாமலையும் ஒரு கூட்டத்துக்கு கூப்பிட்டுருங்க. இது ரங்கராஜ் பாண்டே சின்ன அண்ணாமலை பெரிய ரங்கராஜ் பாண்டே அவ்வளவுதானே. ஏன்னா வந்து பேசி வர அண்ணாமலை வந்து அப்ப பேசுனா பேசட்டும், கேட்போம். என்ன பேசிட்டு வர்றாரு, மேடைக்கு சொல்லிடுவாரா நீங்க 3வது மொழி படிங்கன்னு? அது பதிலுக்கு மாசூரனை பேசும்போது சொல்லுவாங்க கடைசியில், நாங்க 3வது மொழி படிக்கிறோம் அப்படின்னு. உனக்கு தெரிஞ்சு 3வது மொழி சொல்லி நீ முதல்ல அப்படின்னு. இந்தியாவில் யாருமே படிக்க மாட்டாங்களா 3வது மொழி? நம்ம பொண்ணை கூட 3வது மொழி படிக்கணுமா? நான் எளிதாக புரிய சொல்றேன். பெண்கள் இவ்வளவு பேர் கூடியிருக்கீங்க. நம்ம படிப்பை ஆரம்பிச்சது 100 வருஷத்துக்கு முன்னாடி. 100 வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு போய் சின்ன பள்ளிக்கூடத்தில் விட்ட பொழுது நமக்கு படிப்பு 2 தான். என்ன பாடம்? ஒன்று தமிழ், கீழே மண்ணை கொட்டி ஆனா ஆவனா எழுதுறது. 2வது நம்பர் எண். அதனாலதான் எண்ணும் எழுத்தும் கண்ணன தகுந்த 2 தான் படித்தோம். உள்ள 5வது வரையும் 12 வயசு வரைக்கும் நம்பரும் லெட்டர் தான் படிச்சிச்சு, மொழியும் எண்ணும் தான் படிச்சிச்சு. இது 2 தான் படிச்சு. அதுக்கப்புறம் 12 வயசுக்கு அப்புறம் மெதுவா வரலாறு சொல்லி கொடுத்தோம். அப்புறம் புவியியல் சொல்லி கொடுத்தோம், ஜியாகிரபி சொல்லி கொடுத்தோம். அப்புறம் பௌதிகம் சொல்லி கொடுத்தோம், இயற்பியல் சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா படித்தோம் சப்ஜெக்டா. இன்னைக்கு என்ன பண்றோம், 5வது படிக்கிற பிள்ளைக்கு பிசிக்ஸ் சொல்லி கொடுக்குறோம், கெமிஸ்ட்ரி சொல்லி கொடுக்குறோம், பாட்னி சொல்லி கொடுக்குறோம், ஜுவாலஜி சொல்லி கொடுக்குறோம், ஹிஸ்டரி சொல்லி கொடுக்குறோம், சிவிக்ஸ் சொல்லி கொடுக்குறோம். எல்லாமே 5வது படிக்கிற பிள்ளைக்கே இருக்கு. கரெக்டா? 5வது படிக்கிற பிள்ளைக்கு ஸ்பானிஷ் சொல்லி கொடுக்குறோமா, பிரெஞ்சு சொல்லி கொடுக்குறோமா, வங்காளம் சொல்லி கொடுக்குறோமா? ஏன்னா மொழி அறிவு இல்லை, பாடம் தான் அறிவு, பொருள் தான் அறிவு, சப்ஜெக்ட் தான் நாலேஜ், லாங்குவேஜ் நாலேஜ் கிடையாது. அதனாலதான் இன்னைக்கு இந்த பட்ஜெட்ல நம்ம வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லிக் கொடுக்க போறோங்கிறத பிரபாகர் ராஜா எம்எல்ஏ அவர்கள் பெருமையா சொல்றதுக்கான காரணம், நாங்க இன்னொரு பாடம் சொல்லிக் கொடுக்குறோம் பிள்ளைக்கு. அந்த பிள்ளை தெரிஞ்சுக்க வேண்டியது பாடத்துல மொழி இல்லை. அந்த பாடத்தை நல்லா படிச்சா பின்னாடி அவசியம் ஏற்படும் போது பிள்ளை மொழியை படிச்சுக்கும். இன்னைக்கு நம்ம வீட்டுல எல்லா பிள்ளைகளும் வெளிநாட்டுக்கு போயிருக்காங்களே, உலகம் பூரா வேற வேற இடத்துக்கு, அதெல்லாம் எப்படி பேசுறான்? அங்க போனதுனால பேசுறான். அட ஒண்ணுமே வேண்டாம், பீகார்ல இருந்து டேபிள் கிடைக்க வந்தால அவங்ககிட்ட நம்ம இந்தியா பேசுறோம், அவங்க தமிழ் பேசுறான். அவன் என்ன மும்மொழி கொள்கையில் அங்கே தமிழ் படிச்சுட்டு வந்தானே, தமிழ்நாட்டுக்கு போனா எல்லா டேபிள் துடைக்கலாம், தமிழ் தெரிஞ்சான் துடைப்பவன வந்தாங்க. வழி இல்லை, பிழைக்க வந்தான், வந்த இடத்துல வேலை செஞ்சான், வேலை செஞ்ச இடத்துல அந்த மொழியை கத்துக்கிட்டாதான் நம்மளை வச்சிருப்பாங்க தெரிஞ்சுக்கிட்டா அந்த மொழியை படித்தான். சரியா? அப்படி எவனுக்கு தேவையோ அப்ப அந்த மொழியை படிக்க போறோம். தேவையில்லாம நாங்க உங்க வீட்டு பிள்ளைகள் அரசு பள்ளி படிக்கிற பிள்ளை ஹிந்தி படிக்க வேண்டாமா, 3வது மொழி படிக்க வேண்டாமா அப்படின்னு கேட்டா படிக்க வேண்டாம்னு சொல்லு. படிக்கவே வேண்டாம். நம்ம வந்து பேரறிஞர் அண்ணா சொல்லிக் கொடுத்த நமக்கு இருமொழி கொள்கை இருக்கிறது. நமக்கு வந்து தமிழும் ஆங்கிலமும் இந்த மாநிலத்தில் மிக வளமையாக இருக்கிறது. அதனால எங்களுக்கு 3வது மொழி வேண்டாம். வேணுங்கிறால் யாரு வேணாலும் படிச்சுக்கலாம். இங்க இந்தி பிரச்சார சபை இருக்கு, பிரெஞ்சு கிளாஸ் இருக்கு, யார் வேணாலும் படிச்சுக்கலாம். பள்ளிக்கூடத்தில் ஒரு மொழியை சேர்ப்பது என்பது அந்த பிள்ளைக்கான சொம. தேவையில்லாம ராத்திரி உட்காந்து வீட்டுல யார் சொல்லிக் கொடுப்பாங்க பாடத்தை, எங்க போய் படிக்க கொடுத்த? அப்ப அது தேவையில்லை. இங்க பொருள் தான் அறிவு, சப்ஜெக்ட் தான் அறிவு. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போல, டேட்டா சயின்ஸ் போல அதை சொல்லிக் கொடுக்கறது தான் வழி. அதை சொல்லிக் கொடுப்பதற்கு தமிழ்நாடு அரசு இன்று தொடங்கல. இந்த பழக்கம் எங்கிருந்து ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா நீதி கட்சியிலிருந்து தொடங்குகிறது. நான் வந்து இந்த திராவிட மாடல் அரசின் அனைத்து சாதனைகளையும் சொல்லி இந்த ராத்திரியை சிவராத்திரியாக்க விரும்பலாம். இந்த ராத்திரி 9 மணிக்கு முடிச்சு வீட்டுக்கு போகணும்னா நம்ம ஒரு சாதனையை பேசினா போதும். அதுல முக்கியமானது எல்லாருக்குமான கல்விங்கிறது. அது எங்க தொடங்குது அப்படின்னா நீதி கட்சி காலத்துல பிராமணனை மட்டுமே படிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது பிட்டி தியாகரார் என்பவர் ஏன் மற்ற சாதிகள்ல ஒடுக்கப்பட்ட சாதி படிக்க வர மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அவன் பூரா பசியில இருக்கான், அவன் பூரா வறுமையில இருக்கான், அவன் பூரா வேலைக்கு போறான் என்பதை உணர்ந்த பிட்டி தியாகராயர் முதல்ல சென்னை மாகாணத்துல 1920களில் மதிய உணவு வழங்கி பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைகளை வர வச்சார்.
உலகத்திலேயே முதலில் படிக்க வந்தா சாப்பாடு போடுவோம் சொன்ன முதல் மாகாணம் சென்னை மாகாணம் தான். அதை செஞ்சவர் பிட்டி தியாகராஜர் தான் செஞ்சார். எப்படி இன்றைய முதல்வர் நம்முடைய தலைவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் காலை உணவு வழங்கிய பொழுது உலகமே உற்று பார்த்ததோ அதை போல கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு முன்னால் நீதி கட்சியை சேர்ந்த பிட்டி தியாகராயர் மதிய உணவு வழங்கிய போது உலகமே உற்று பார்த்தது. என்னது மெட்ராஸ் ஸ்டேட்ல மத்தியான சாப்பாடு போட்டு பள்ளிக்கூடம் நடத்துறாங்களா அப்படின்னு. அதுதான் பின்னாளில் பெரியாரால் ஊக்குவிக்கப்பட்டது. பெரியார் கல்வி என்பது ஒடுக்கப்பட்டவரை போல பெண்களுக்கும் மிக முக்கியம்னு பேசின ஒருத்தர் பெரியார். இன்னைக்கு பெரியார சீமானில் தொடங்கி எச்ராஜாவிலிருந்து அண்ணாமலை வரை யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது. ஏன்? சாமி கும்பிடாதுன்னு சொன்னதுனாலயா? இல்ல, பொம்பளை பிள்ளைகளை படிக்க சொன்னதுனால, பொம்பளை பிள்ளைகளை சமமா நடத்துன்னு சொன்னதுனால, பொம்பளை பிள்ளைகள் சொத்துல பங்குன்னு சொன்னதுனால, இதையெல்லாம் சொன்ன கிழமை பெரியார். அதனால வேண்டாம் பெரியார் அப்படின்னு பெரியார் தான் திருப்பி வலியுறுத்துறாரு. பின்னாளில் அதையே அண்ணா வலியுறுத்துகிறார். பொய்ச்சிரிப்பும் புரட்டும் உறவும் நிலவும் உலகில் நம் வாழ்க்கை பாதை நேராக இருக்க வேண்டுமெனில் கல்வியை தவிர வேறு வழி இல்லை, கல்வியை தவிர வேறு கதி இல்லைங்கிறார் அண்ணா. அண்ணாவின் தொடர்ச்சியாக வந்த கலைஞர் அதை அழுத்தி பிடித்துக் கொள்கிறார். 1975 கலைஞர் மதுரை அமெரிக்கன் கல்லூரியில தமிழ் மன்றத்துக்கு பேச்சாளராக போறாரு. அவருடைய துவக்க விழாவுக்கு முதலமைச்சர் கலைஞரோடு உடனிருப்பவர் அன்றைய மின்துறை அமைச்சர் ஓபி ராமன் அவர்கள். ஓபி ராமன் ஒரு பெரிய வழக்கறிஞர், அவரும் கூட போறாரு. அந்த கூட்டத்தில் கலைஞரை வரவேற்று பேசிய மதுரை அமெரிக்கன் கல்லூரியுடைய மாணவர் மன்ற செயலாளர் சொல்றாரு, கலைஞர் ஒரு படிக்காத மேதை, கலைஞர் ஒரு படிக்காத மேதை. படிப்பு ஒருவருக்கு வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு ஒன்றும் அத்தனை கட்டாயமில்லை என்பதற்கு வாழும் உதாரணம் தான் கலைஞர். அவர் அடைந்திருக்க உயரம் அளவிட முடியாதது அப்படின்னு சொல்லி கண்ணதாசனுடைய ஒரு பாட்டை உதாரணமாக சொல்றாரு. வாழை மரம் படித்ததில்லை, கனி கொடுக்க மறந்ததா, வான்முகிலும் கற்றதில்லை, மழை பொழியும் மறந்ததா, கற்றதினால் அறிவு பெற்றோர் 1000 உண்டு, பாடம் படிக்காத மேதைகளும் பாரில் உண்டு அப்படின்னு பாட்டை சொல்லி கலைஞரை கொண்டாடி பாராட்டுறாரு. கலைஞர் பேச வரும்போது சொல்றாரு, தம்பி என் மேல் கொண்ட அன்பின் காரணமாக படிக்காத என்னை உயர்த்தி பேசினாரு, பேசக்கூடாது. உங்களுக்கு யார் தெரியுமா உதாரணம்? யாரை போல நீங்க வரணும் தெரியுமா? இந்த உட்கார்ந்திருக்காரு அமைச்சர் ஓபி ராமன், அவரை போல வரணும். அவர் இந்த கல்லூரியின் முன்னாள் மாணவர், அவர் மாநிலத்தில் அதிக மதிப்பெண் பெற்று வெற்றி பெற்றவர், அவர் இந்த மாநிலம் புகழும் வழக்கறிஞர், தன்னுடைய கல்வியின் காரணமாக இன்று அமைச்சரவை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார். ஓபி ராமனை போலத்தான் நீங்க வரணுமே ஒழிய ஓபி ராமனைத்தான் வழிகாட்டி எடுத்துக்கணும் ஒழிய என்ன எடுத்துக்காதீங்க. ஏன்னு சொல்லி சொல்றாரு, விதி விலக்கு வழிகாட்டி ஆகாதுங்கிறார் கலைஞர். விதி விலக்கு வழிகாட்டி ஆகாது, அதை வச்சுக்காது அப்படின்னு. அதை வச்சுக்க கூடாது. ஒரு தலைவன் சொல்லணும்ல, தன்னை புகழ்ந்தா பிடிக்கும்ல, ஆமாமா நான்லாம் படிக்காம பிரமாதமா வந்தாங்க, ஓபி ராமனுக்கு மேல நான் தானே சொல்லணும். ஆனா சொல்லாம நீ யாரை வச்சுக்கணும், யார் படித்திருக்கிறாரோ அவரை உதாரணமாக கொள், என்னை உதாரணமாக கொள் அப்படின்னு சொன்ன தலைவர் இருக்கார் இல்லையா, அந்த தலைவரின் வழியாகத்தான் 1922 ஜூன் மாதம் 13ஆம் தேதி நம்ம திருவள்ளூர் மாவட்டத்தில் என்னும் எழுத்துங்கிற திட்டத்தை துவங்கி வச்ச நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னாரு, வாழ்க்கையில் தரம் உயர்வதற்கு ஒரே வழி கல்வி மட்டும்தான். படிக்காத ஒருவர் சாதித்தார் என்று யாரையாவது காட்டினால் படித்ததனால் சாதித்த 1,00,000 பேரை நம்மால் காட்ட முடியும். படிக்காமல் ஒருத்தர் சாதித்தார் என்று சொல்வது நம்மளை சூழ்ச்சி வலையில் சிக்க வைப்பது, இவனெல்லாம் படித்து விட்டானே என்ற எரிச்சலில் சொல்வது. அதனால் படியுங்கள் 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 தலைவர் ஸ்டாலின் அவர்கள் படியுங்கள் படியுங்கள் சொன்னது எங்கிருந்து வருது? நீதி கட்சியிலிருந்து வருது. 1920 வருது 2024 2021 குளத்தூர்ல சொல்றது. அப்ப கிட்டத்தட்ட 100 ஆண்டு காலமாக ஒரு மாநிலம் படிப்பதை பற்றியே கவலைப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. அதிலும் குறிப்பாக பெண்கள் படிப்பதை பற்றி. கலைஞர் அவர்கள் 89 முதல்வராக பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு 8வது வரையும் பொம்பளை பிள்ளையை படிச்சா கல்யாணத்துக்கு 5000 கொடுப்போம்னாரு. நிருபர்கள் எல்லாம் கேட்டாங்க, அது என்ன பொம்பளை பிள்ளை யாரு கல்யாணம் பண்ணாலும் நீங்க 5000 கொடுக்க வேண்டியதானே, அதனால 8வது வரையும் படிச்சா கொடுக்கிறது அப்படின்னு கலைஞர் உடனே சொன்னார். அப்படியாவது 8வது வரையும் பொம்பளை பிள்ளைகளை படிக்க வைப்பீங்களா, அதுக்காக தான் சொல்றேன். அதன் பின்னால் அது தாலிக்கு தங்கமாக மாறியது. நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நினைச்சாரு, தாலிக்கா தங்கம் கொடுக்கிறது, இந்த பொம்பளை பிள்ளையிலேயே தங்கமா மாத்தணும், எப்படி மாத்துறது இல்லையா? ஒரு தடவை 1 கிராம் 1 பவுன் தங்கம் என்ன போறோம்,
ஒரு பொம்பளை பிள்ளை நல்லா படிச்சு நல்லா வேலைக்கு போய் நல்லா இருந்தா அந்த பொண்ணு எத்தனை பவுன் தங்க வேணாலும் வாங்கிக்கும். அப்ப 6வதுல இருந்து 12வது வரையும் அரசு பள்ளியில படிச்சா அந்த பெண்களுக்கு எவ்வளவு படிச்சாலும் எவ்வளவு நாளைக்கு படிச்சாலும் படிப்பு முடியும் காலம் வரை மாதம் 1000 ரூபாய் அறிவித்த ஒரே ஒரு மாநிலம் தமிழ்நாடு தான்.